நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. ஏற்கனவே நம்ம ஹிந்தி ரீடிங் ரைட்டிங் வீடியோஸில் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம கீழே டாட் வச்ச லெட்டர்ஸை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். தென் ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டு எப்படி ஹிந்தியில் ஒரு வேர்டுக்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் ஸ்டாண்டிங் லைன் வந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும்னு பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய வேர்ட்ஸும் கொடுத்துருப்பேன். நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய வேர்ட்ஸும் கொடுத்துருந்துப்பேன். தென் இந்த மாதிரி மேலே ஸ்லாண்டிங் லைன் போட்டால் அதை எப்படி ரீட் பண்ணுறது, இருன்னு ரீட் பண்ணும், இதுவும் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். அண்ட் தென் கீழே இப்படி ஸ்லாண்டிங் லைன் வந்தால் அதை எப்படி ரீட் பண்ணுறது, இதுக்கான தனி வீடியோவும் இருக்குது. சரி, இது எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குன்னா அது எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த எப்படி ரீட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கும் கிடைக்கும். அதை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேர்ட்ஸும் அதில் கொடுத்துருந்துப்பேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஹிந்தியில் ஒரு லெட்டர் மேலே டாட் வச்சு எழுதுவோம். நம்ம அ இ படிக்கும்போதே அஹ அப்படின்னு படிச்சிருப்போம், அப்படின்னு படிச்சிருப்போம். ஆ மேலே டாட் வச்சா அது அப்படின்னு படிச்சிருப்போம். ஆக்சுவலி ஒரு லெட்டர் மேலே டாட் இருந்ததுன்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். எக்ஸாக்டாக அதை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதை ரூலை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஈஸியாக ரீட் பண்ணலாம். நம்ம அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில சாம்பிள் வேர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரூல்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த வேர்ட்ஸையும் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த லெட்டர் மேலே டாட் இருக்குதோ அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னவோ அதை பொறுத்து தான் இந்த டாட்டை நம்ம ரீட் பண்ணணும். சப்போஸ் அந்த நெக்ஸ்ட் லெட்டர் க, 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 இந்த 4 லெட்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் ஆகும். இல்லை இந்த 4 லெட்டரை வச்சு பாரக்கடி லெட்டர்ஸ் வரும் இல்லையா, கா, கி, கு, கு, அந்த மாதிரியான லெட்டர்ஸ் எதாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லெட்டர் இந்த லெட்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது ஒரு லெட்டராக இருந்ததுன்னா, ஸோ இதே லைன்ல க, 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 ங்கால ஙா அப்படின்னு ஒரு லெட்டர் பிடிப்போமா, 5th லெட்டர், அந்த 5th லெட்டருடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் என்னவோ அதை தான் இங்கே ரீட் பண்ணணும். ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட்னா இப்போ ங்கானா இங்கு, அதுதான் அதோடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் எந்த லெட்டர் மேலே டாட் இருக்குதோ அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் க, 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 இந்த லெட்டர்ஸில் ஏதாவது ஒன்றா இருந்ததுன்னா அந்த டாட்டை எப்படி ரீட் பண்ணும், இங்குன்னு ரீட் பண்ணும். சப்போஸ் நெக்ஸ்ட் லெட்டர் ச, ச, ஜ, ஜ, இந்த 4 லெட்டர்ஸில் ஏதாவது ஒன்றோ இல்லை அது ரிலேட்டடாக இருக்கிற பாரக்கடி லெட்டர்ஸாகவும் இருந்ததுன்னா அந்த டாட்டை இஞ்சுன்னு ரீட் பண்ணும். தென் ட, 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 டவா இருந்ததுன்னா இன்னுன்னு ரீட் பண்ணும். தென் த, 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 இது ரிலேட்டட் லெட்டர்ஸாக இருந்ததுன்னா இந்து இல்லைன்னா இன்னுன்னு ரீட் பண்ணும். ப, 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 இந்த லெட்டர்ஸாக இருந்ததுன்னா டாட்டை இப்புன்னு ரீட் பண்ணும். சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, அ மேலே டாட் வச்சுருக்காங்க. இந்த டாட்டை எப்படி ரீட் பண்ணணும்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்க்கணுமா. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க, நெக்ஸ்ட் லெட்டர் டா. ஓகேங்களா, டா இதில் வந்திருக்கு ட, ட, ட. ஸோ ட உடைய ஆ சவுண்டு தான் டா. ஓகேங்களா, ஸோ அப்போ இதோடைய 5th லெட்டர் நா, அதோடைய ஹாஃப் சவுண்டு இன்ன. அப்போ இந்த டாட்டை எப்படி நம்ம ரீட் பண்ண போகிறோம், இந்த டாட்டை இன்னுன்னு ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அ, இந்த டாட்டை இன்னுன்னு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெட்டர் என்னது, டா. ஸோ அ இன் டா, அண்டா, இது எப்படி ரீட் பண்ணோம், அண்டா. இந்த வேர்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மேலே டாட் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் க. ஸோ க லைனுடைய 5th லெட்டர் என்னது, ஙா, ங்காவுடைய ஹாஃப் சவுண்டு இங்கு. ஸோ அப்போ இந்த டாட்டை எப்படி ரீட் பண்ணோம், இங்குன்னு ரீட் பண்ணோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் க, இந்த டாட் இங், அடுத்தது க, க, இங், க, லாஸ்ட் லெட்டர் என்னது, ந. ஸோ 3 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணோம் அது எல்லாமே ஏற்கனவே ரீடிங் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்குது. ஸோ 3rd லெட்டரை ஹாஃப் சவுண்டாக சொல்லுவோம், இன்னுன்னு சொல்லணும். க, இங், க, இன், கங்கன், இதை எப்படி ரீட் பண்ணோம், கங்கன். நெக்ஸ்ட் பாருங்க, அ ஃபர்ஸ்ட் லெட்டர் மேலே டாட் இருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர்
இந்த லெட்டர்ஸ் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எப்படி ரீட் பண்ணோம்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர்? கிரே. இந்த லெட்டர் என்ன லெட்டர்? கிரே. க இக் பிளஸ் ரே. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் க தான் வருது. ஸோ க க க இந்த சவுண்டு வந்தால் இங்குன்னு ரீட் பண்ணும் டாட்டை. ஸோ டாட்டை இங்குன்னு ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ, டாட்டை இங்குன்னு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெட்டர் கிரே, நெக்ஸ்ட் லெட்டர் ஜி, அங்கிரேசி. இது எப்படி ரீட் பண்ணணும்? அங்கிரேசி அப்படின்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் பா, பிஏ பா. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தோன்னா பா மேலே டாட் இருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர் த. இங்கே பாருங்க த த த. ஸோ த லெட்டர்னா லாஸ்ட் லெட்டர் எப்படி ரீட் பண்ணணும்? இந்துன்னு ரீட் பண்ணணும். சாரி, லாஸ்ட் லெட்டர் இல்லை, டாட் வச்ச லெட்டரை இந்துன்னு ரீட் பண்ணுவோம். ஸோ பா இந்த். இது 2 லெட்டர் வேர்ட்னால செகண்ட் லெட்டர் எப்படி ரீட் பண்ணும்? இதுன்னு ரீட் பண்ணணும். பந்து. 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ். ஹிந்தியில் இந்த 3 வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுங்கிற ரூல்ஸ் எல்லாமே ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹிந்தியில் 2 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணோம், அதுக்குரிய ரூல் என்ன, 3 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணோம், 4 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணோம், எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. பார்க்கலைன்னா அதை பார்த்துக்கோங்க. பார்த்துருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ப இந்த் இது பந்துன்னு ரீட் பண்ணுவோம். செகண்ட் லெட்டரை இதுன்னு ரீட் பண்ணுவோம். ஸோ பந்து. டாட்டை இந்துன்னு ரீட் பண்ணுறோம். ஸோ ப இந்த் இது பந்து. நெக்ஸ்ட் பாருங்க, ப மேல டாட் இருக்குது. நெக்ஸ்ட் லெட்டர் டி. ஸோ டி ட உரிய ஈக்கு மாத்திரா சவுண்டு, இ சவுண்டு தான் டி. ஸோ அதோடைய லாஸ்ட் லெட்டர் ந, அதோடைய ஹாஃப் சவுண்டு இன். ஸோ இப்போ இந்த டாட்டை இன்னு ரீட் பண்ணோம். ப இன் டி. தேர்ட் லெட்டர் என்னது? த. ஸோ 3 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்ணுற ரூல்ஸ் படி பண்டித் அப்படின்னு இதை ரீட் பண்ணுவோம். பண்டித். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த ரூல்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது என்ன நான் சொல்கிறேன்? மங்கள்வார், ரங்கு, சந்த்ரா, சந்தோஷ், பந்தர், காண்டா, பரந்து, மஞ்சில், ரம்பானா, சங்கதி, அங்கூர், ஜண்டா, ஜஞ்சீர், ஜஞ்சீர், பத்தங்கு. ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு வேர்டும் எப்படி ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத ரூல்ஸ் படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் நான் ரீட் பண்ணுறதை ரிலேட் பண்ணி கரெக்டு தானா, நீங்கள் ரீட் பண்ணதும் கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் ஒன் டைம் ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணுங்கிறது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணுறத ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டு தானான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் நான் ரீட் பண்ணுறேன். மங்கள்வார், ரங், சந்த்ரா, சந்தோஷ், பந்தர், காண்டா, பரந்து, மஞ்சில், ரம்பானா, சங்கதி, அங்கூர், ஜண்டா, ஜஞ்சீர், பத்தங். ஸோ நான் ரீட் பண்ணுறத கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிங்கன்னா அதோடைய ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷில் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட டைப் பண்ணி அனுப்பலாம். ஹிந்தி ஈஸியாக வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கற்றுக்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்லேயே நான் போட்டிருக்கிறேன். ஹிந்தி ரீடிங் ரைட்டிங் ரிலேட்டட் வீடியோஸு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஹிந்தி ரீடிங் ரைட்டிங் வீடியோஸ் மட்டுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹிந்தியில் இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு ரூல் சொல்லியிருப்பேன். இந்த வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் சொல்லியிருப்பேன். அந்த ரூல்ஸ்க்கு எக்ஸாம்பிளோட சில வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே லாஸ்ட்டாக நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய வேர்ட்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே தெரிகிற இது எல்லாமே இது ஒரு 4 வீடியோஸுடைய தம்ப்நெயில் தான் நாங்கள் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், எக்ஸாம்பிள் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பேன். நீங்களாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு வேர்ட்ஸும் கொடுத்துருப்பேன். ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட்னா என்ன, எல்லா பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க ஸ்கூலில் பசங்க படிப்பாங்க ஹிந்தி மட்டும். எனக்கு பேரண்ட் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஸோ அதனால இப்போ
பசங்களுக்கு நான் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க முடியல, அவங்க அதில் மட்டும் மார்க் கம்மியாக வாங்குறாங்க. இந்த மாதிரி யோசிக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வீட்டில் இருந்தே இதை கற்றுக்கலாம் ஈஸியாக. அவங்க லேர்ன் பண்ணிட்டு பசங்களும் டெய்லி ரீட் பண்ண வச்சாங்கன்னா ஈஸியாக அவங்க பசங்களையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இதே மாதிரி வேற எந்தெந்த பேரண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோஸ் பார்த்தா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் வீடியோஸை ஷேர் பண்ணியும் விடுங்க. தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நான் இப்போதைக்கு வீக்லி 2 வீடியோஸ் போடுவேன், 3 வீடியோஸ் போடுவேன். என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ நான் வீடியோஸ் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற அது ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை யார் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. பாய்.